நம்ம வந்து ஒரே வாரத்தில் ஸ்டோம் வாட்டர் டேங்க் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து பிளான் பண்ணணும். ஃபஸ்ட் எப்படி பிளான் பண்ணணும், காலைல வந்து எக்ஸசைஸ் பண்ண கையோட வந்து என்ன பண்ணணும், சாயில் வந்து செக்ஷனிங் பண்ணணும். செக்ஷன் பண்ணி கையோட என்ன பண்ணணும், பிசிசி போட்டோம். ஸோ பிசிசி போட்டோன்னே என்ன பண்ணணும், அன்றைக்கி வந்து மார்க் பண்ணும்போது டாப்லேருந்து நம்ம லைன் டோரி பிடிச்சி மெஷர்மெண்ட் எடுத்து தூக்கொண்டு விட்டுட்டு 4 சைடு மார்க் பண்ணிட்டோம். ஸோ 4 சைடு மார்க் பண்ணும்போது என்ன, அந்த நம்ம எதிர்பார்த்த கொள்ளையில் வரணும், கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வேணும். ஸோ கரெக்டாக மெஷர்மெண்ட் படி வந்து கார்னரில் வந்துட்டு கரெக்டாக ரைட் ஆங்கிள் குனியாக வச்சு 4 சைடு திருப்பிட்டோம். ஸோ 4 சைடு திருப்பிட்டு மார்க் பண்ணிட்டு லைன் டோரி அடிச்சிட்டோம். ஏன் லைன் டோரி அடிக்கணும், அப்போ வந்து மேட் ரெடி பண்ணும்போது அந்த ராடு வந்து வெளில வராது. கரெக்டாக லைன் டோரி அடிச்சுட்டு பாட்டம் மேட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாட்டம் மேட் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராடெலாம் அடிச்சு வந்து ராடெலாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஆளுங்களோட ஒரு 5-6 ஆள் விட்டு வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து மேட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரெடி பண்ண ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ பாட்டம் மேட் கீழே ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டாப் மேட் சேம் அதே மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சைடு ரீடிங் வால் பார்த்தீங்கன்னா ரீடிங் வால் வந்து அந்த எல் அடிச்சு 2-3 அடி வந்து உள்ளே வர மட்டும் ரீடிங் வால் ஃபிக்ஸ் பண்ணோம். 4 சைடு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அவுட்டர் வால். ஸோ அதே மட்டும் இன்னரில் வந்துட்டு இன்னர்லேயே வால் கொடுத்தோம். இன்னரில் கொடுக்குற வால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராடருக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டருக்கு வந்து லைட்டாக பெண்ட் அடிச்சு கொடுத்துருணும். ஸோ அது மட்டும் வந்து 4 சைடு கொடுத்துருவோம். 4 சைடு கொடுத்ததுக்கு என்ன பண்ணணும், கீழே உள்ள 2 மேட்ருக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்டுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஆர்ட்ஸ் கொடுத்துருணும். சேர் ஆர்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ராட் பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ராட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 சைடு ரைட்டிங் வால் வந்து சொருவும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே ராட சொருவணும்னா பாண்டிங் பிடிமானம் அதிகமாக இருக்குது, அதில் பல்ஜ் ஆகல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எல் அடிச்சுட்டு ஒரு சைடு வாலில் கொடுக்குறோம்னா அடுத்த சைடு வந்து எல் அடிச்சு விட்டுரும். அது மட்டும் 4 சைடு வந்து எல் அடிச்சு ஆல்டர்னேட்டிவ் வந்து சொருவணும். எல்லா சைடு சொருவிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து 7/7 கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங் அடிச்சு கவர் பிளாக் கொடுக்குறோம். ஸோ கவர் பிளாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவரிங் வந்து ஒழுங்காக கொடுக்கறது என்ன வச்சுங்களேன், ஸோ வந்து ரஸ்ட் ஈஸியாக பிடிச்சி வந்து அது செக்ஷன் வீக் ஆயிரும். ஸோ வந்து கவரிங் கரெக்டாக கொடுத்து மேலே ஸ்லாப்க்கு வந்து டியூப்லாம் கொடுத்து சட்டரிங் அடிச்சு திருப்பி ராடு மேட் கட்டி